ஓம் பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள். நாகதோஷ நீங்க பரிகாரம். நாகதோஷம் உள்ளவர்கள் தங்களையும் தங்களின் சந்ததிகளையும் பாதிப்புகளில் இருந்து காத்து கொள்ள பரிகாரம் ஒன்றினை போகர் சித்தர் தனது போகர் 12,000 நூலில் கூறியிருக்கிறார். இந்த பரிகாரத்தை வருடத்தின் குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டுமே செய்திட வேண்டும் என கூறுகிறார். அவர் குறிப்பிடும் அந்த தினம் நாக சதுர்த்தி திதி. ஆடி அல்லது ஆவணி அமாவாசை கழிந்து கருட பஞ்சமிக்கு முன்பு வரும் 4வது நாளான வளர்பிறை சதுர்த்தி திதி நாள்தான் நாக சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாக சதுர்த்தி திதியில்தான் போகர் அருளிய நாகதோஷத்திற்கு பரிகாரத்தினை செய்திட வேண்டும். அதுவே சிறப்பானது. நாக சதுர்த்தி திதி என்று அரசமரம் ஒன்றின் அடியில் நாக எந்திரம் ஒன்றினை பீடத்தில் அமைத்து அதன் மேல் சிவலிங்கத்தினை ஏந்திய வண்ணம் இருக்கும் நாகத்தின் கருங்கல் சிலையினை பிரதிஷ்டை செய்து வணங்கி வருவதன் மூலம் நாகதோஷத்தில் இருந்து நிரந்தரமாக விடுபட்டு நலமுடன் வாழலாம் என்கிறார் போகர். நாகத்தின் சிலையானது 2.5 அடி பீடத்துடன் சேர்த்து உயரத்திற்கு குறைவாகவும் பாம்பின் உடல் 3 அல்லது 5 சுற்றுக்களை கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதிஷ்டை செய்யும் தினத்தன்று பாலும் பழமும் மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு விரதம் இருந்து பயபக்தியுடன் இந்த கடமையை செய்திடல் வேண்டும் என்கிறார். நாகதோஷம் உள்ளவர்கள் நாக சதுர்த்தி திதியன்று போகர் கூறியபடி நாகர் சிலையினை பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபட்டால் நாகதோஷத்தில் இருந்து நிரந்தரமாய் விடுபட்டு சீரும் சிறப்புடனும் வாழலாம் என்கிறார் போகர்.